என்ன வித்தியாசம் காட்ட போகிறீங்க? ஏன்னா நிறைய ஆக்டர், நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து இந்த ஸ்டோரியை பண்ணிட்டாங்க. இதில் என்ன வித்தியாசம் காட்ட போகிறீங்க? நீங்கள் படம் பார்க்கும்போது கண்டிப்பாக தெரியும் சார். ஆல்ரெடி இப்போ நிறைய சீன் வெளியே சொல்லிட்டோம். உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்கும்போது ஒரு கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். நான் மேற்கொண்டு சொன்னேன், கண்டிப்பாக கதை உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் நீங்கள் படம் கண்டிப்பாக ப்ரீவியூ போடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் சார். எம்எஸ் பாஸ்கர் சார், உங்களுக்கு சார் எப்பவுமே உங்களை வந்து பார்த்தா ஒரு சாயலில் வந்து ரஜினி சார் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஷாட்டில் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க ஃப்ரேமு. அதே ஷாட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 முகத்தில் ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க, ரஜினி சார் நடந்து வர மாதிரி. அந்த ஷாட்டை பார்த்துட்டு ஏதாவது சொன்னாங்களா யாராவது உங்களை பற்றி, அதை பற்றி? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது சிவாஜி படம் நடிக்கும்போது அண்ணா வந்து சொல்லுவாங்க, பாஸ்கர் பாருங்களேன் என்ன மாதிரியே இருக்காப்புல அப்படின்ட்டு. அது நான் சொல்லுவேன், எனக்கு அது ரொம்ப பெருமைண்ணா அந்த மாதிரி நான் இருக்கிறதில்ல அப்படிங்கும்போது ரொம்ப அண்ணாவே ரொம்ப ஆசையாக இருப்பாங்க. பட் இந்த ஷாட்டை பார்த்துட்டு யாரும் இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. இங்கே ஒரு இதுக்கு வரும்பொழுது தான் நான் அண்ணாவுக்கு ட்ரெஸ் தைக்கிற சாய் தான் எனக்கும் ட்ரெஸ்ஸு தைச்சு அதே மாதிரி தைச்சி கொடுத்துருந்தாரு. இதே மாதிரி தாடி வச்சுக்கிட்டு வரும்போது சூப்பர் ஸ்டாரே பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா மாதிரியே எனக்கு அந்த சாயல் இருக்குது அப்படின்ட்டு. இந்த படத்தில் நடந்து வர்றது பார்த்துட்டு முன்முகம் ஷாட் மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை. சரிங்க சார். இப்போ வந்து ஒரு குணச்சித்திர நடிகர் வந்து ஒரு சேஃப் ஜோனில் தான் இருப்பாங்க. எப்பவுமே அந்த கேரக்டர் ரோலில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே தாண்டி போனால் அவங்களோட ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகும், ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் எப்படி சார் இதை முன்னெடுத்து போனீங்க? இல்லை அப்படி கிடையாது சார். இப்போ குணச்சித்திர நடிகர் ரைட், ஓகே. இப்போ பார்க்கிங்கில் என்ன அது 2 பேர் லீடிங்கு, இதில் வந்து நீங்கள் மெயின் ரோலாக பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க. அதனால் அப்போ மீதி இருக்கிறவங்க அப்புறம் விஸ்வந்த் மெயின் ரோல் எல்லாருமே உங்களை பற்றி தான் சார் சொன்னாங்க. எனக்கு சொல்லுவாங்க, ரைட். அது அவங்களுடைய பெருந்தன்மை. இப்போ என் குழந்தைங்க 2 பேரும், என்னுடைய மகள்களாக நடித்த இந்த 2 குழந்தைங்களும் மெயின் ரோல் தான். விஸ்வந்தும் மெயின் ரோல் தான். இதில் நடித்த கார்த்திக் சார் இருக்கிறாரு, அவரும் மெயின் ரோல் தான். அவரை பற்றிலாம் நான் சொல்லியே ஆகணும். என்னன்னாக்க, அவரை வந்து கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு, அந்த சேரில் உட்கார வச்சுட்டு, அவர் வந்து எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடியாமல் அவரை வந்து அதில் பேஸ் பண்ணிடுற மாதிரி சீனு. அவர் முதுகில் உடம்பு பூரா கம்மை தடவிட்டு அந்த இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிட்டு அந்த கொசு கடியில் சொரியாமல் கூட உட்காந்துக்கிட்டு இருந்தாருங்க. அந்தளவுக்கு அதான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்கின் அலர்ஜி வந்து அதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டார். அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நான் மட்டும்தான் என்னமோ பெருசாக நான் இது பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருமே இதில் மெயின் கேரக்டர் தான். சின்ன கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான், பெரிய கேரக்டர் நடித்தவங்களும் மெயின் கேரக்டர் தான். அவங்களோடு சேர்ந்து நானும் ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து இது வரைக்கும் ஸ்டண்ட்டில் வந்து நடிச்சதே கிடையாது மேக்ஸிமம். இதில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி சார்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸ்டென்ட்டிலெல்லாம் நான் வந்து பண்ணதெல்லாம் கிடையாது. நான் இப்போ இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் குதிரை பேய் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு வந்தேன். என்ன மேலே வந்து ஒன்றுமே சேட்டில்ஸே இல்லாமல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இப்போ அண்ணனுக்கு ஜெயின்னு ஒரு படம் நடித்தேன், கங்கை அமரன் சார் டைரக்ஷனில். அதில் ஸ்டென்ட்டு காட்சிகளில் 4-5 ஃப்ரெண்ட்ஸோடு ஒருத்தனா நானும் நடித்தேன். ரெண்டாவது பேசிக்காகவே வந்து நான் சின்ன வயசில் கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவன். அதனால் எனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. அது பண்ணுறதுக்கு மாதிரி இருந்தது, ஈஸியாக இருந்தது. மாஸ்டருடைய ஒத்துழைப்பு, மாஸ்டரும் கரெக்டாக ஷார்ட்ஸ் அதுக்கு ஈஸியாக எனக்கு வச்சு கொடுத்து பண்ண வச்சார். வெண்பா மேடம், உங்களுக்கு தான் கொஸ்டின். நீங்கள் சைல்டு ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு வந்துட்டுருக்கீங்க. எம்எஸ் பாஸ்கர் பெரிய லெஜெண்ட்ஸ் ஆக்டர். எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு அவர் கூட நடிக்கும் போது? எல்லா சீனுமே எனக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பிகாஸ் சார் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டர், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் எல்லா சீன்லேயுமே ரொம்ப கான்ஷியஸாக தான் இருந்தேன். சார் திடீர்னு சார் நம்ம பேப்பரில் ஒன்று இருக்கும், பட் கூட நடிக்கும் போது சார் சடனாக ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஆப்போசிட்டில் சடனாக ரியாக்ட் பண்ணணும். ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருந்தது. எம்எஸ் பாஸ்கர் சார், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணீங்க. அதில் வந்து விஜயகாந்த் சாரோட கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் வந்து படம் பார்த்துருந்தாருன்னா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? என்னை கூப்பிட்டு நிச்சயமாக முதுகில் தட்டி கொடுத்து அதற்காக ஒரு ஸ்பெஷல் மீல்ஸ் எனக்கு கொடுத்துருப்பார் எங்கள் அண்ணன். ஏன்னா என்னெல்லாம் அவருடைய படம் நிறைஞ்ச மனசு தருமபுரியிலெல்லாம் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட சொல்லி சோறு போட்டு நான் சாப்பிட்றத பார்த்து ரசித்தவர் அவர். அதே மாதிரி எங்கள் சிவாஜி அப்பா, எங்கள் பிரபுண்ணா, அவங்களுடைய குடும்பம் எனக்கு மெயினாக இவங்க 2 பேர். நான் மகன்கிட்ட தான் சொன்னேன். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்ம பேர் டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், எங்கள் அப்பா வீட்டில் வச்சு தான் ரிலீஸ் பண்ணணுன்ட்டு அங்கே போனோம். பிரபுண்ணாட்ட கேட்கும்போது
பிரபு நான் உடனே நம்ம பாஸ்கருக்கு எல்லாமே என்ன நம்ம தம்பி வர சொல்லுங்கன்ட்டு அவங்க பண்ணி கொடுத்துறாங்க. இங்கே போய் கேட்கும்பொழுது அண்ணி வந்து நானே வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. ஏன் அண்ணன் இல்லை, ஆனால் இல்லைன்னு நாங்கள் யாருமே நினைக்கல, நாம் யாருமே நினைக்கல. நம்ம இதயத்தில் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம், அவங்களுடைய ஆசீர்வாதம், அப்பாவனுடைய ஆசீர்வாதம், அண்ணனுடைய ஆசீர்வாதம், எல்லாருடைய ஆசீர்வாதத்திலையும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். அதே தான் சார் சொன்ன மாதிரி தான், இந்த இடத்துல இல்லாமல் இல்லை, அவர் எப்பவுமே இருந்து கொண்டு தான் இருக்கிறாரு எல்லாத்துக்கூடையும். அது இந்த இடத்துல சொல்லிட்டு இசை தட்டை நம்ம வெளியிட்டுடலாம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள், மேடையில் இருக்கும் ஆக்டர்ஸ், கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஒரே ஒரு விஷயம், தடை. அந்த தடை எப்பொழுதும் நம்ம கூடவே வரும். அதை உடைக்க பழகிட்டோம்னா அதை நம்ம கண்டு மிரளும். அங்கே தான் வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா நிறைய விஷயங்களை ஒரு ஓவர் நைட்டில் சில விஷயங்கள் நடக்கும், நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதை அனுபவிக்கும் போது அது தெரியும். அதெல்லாம் தாண்டி அக்கரன் இன்னைக்கு வந்து ஸ்க்ரீனில் நிற்கிது, மிக்க மகிழ்ச்சி. அப்புறம் இந்த படத்தை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். என்னென்னா, எப்பவுமே ஒரு விதை, அந்த விதை என்பது மண்ணில் விழும்பொழுது தான் அது மரமாக வளரும். தவறி பாறையில் விழுந்துச்சுன்னா அங்கேயும் கண்டிப்பாக வளரும், ஆனால் அதுக்கு சில காலங்கள் எடுக்கும். எங்களுக்கும் அப்படி ஒரு சில காலங்கள் தான் எடுத்திருக்கு. ஆனாலும் ஒரு விஷயம், அப்படி காலங்கள் எடுக்கும் பொழுது எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா, ஒரு ஸ்டார் வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் எங்களுக்கு ஒரு நட்சத்திரம் கிடச்சிருக்கிறாரு. எப்படின்னா, ஸ்டார்னால் ஒரு படத்தில் தான் இருப்பாங்க. ஐயா பாஸ்கர் சார் அவர்கள் ஒரு நட்சத்திரமாக அவர் இருக்கிற எல்லா படங்கள்லையும் அவர் ஜொலிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நாங்கள் குறிப்பிட வேண்டியது இருக்குது. என்னென்னா, பேசிக்காக நான் வந்து ஒரு உதவி இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அடுத்தது டைரக்டராக தான் ஆகணும். நான் ஏன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனேன் அப்படிங்கிறது கூட ஒரு சின்னதாக ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. அதை மட்டும் நான் சொல்லணும், கண்டிப்பாக இந்த இடத்துல அதை பதிவு பண்ணி ஆகணும். என்னென்னா, என்னை நம்பி என்னுடைய நண்பர் ஒருத்தர் படம் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார். அப்போ உருவாக்கின அந்த கம்பெனியுடைய பேர் தான் தமிழ் சினிமாஸ். கதையெல்லாம் டிஸ்கஷன் முடித்து எல்லாம் பவுண்டட் ஆகிடுச்சு. ஆர்டிஸ்ட்டு அந்த செட்டப்லாம் போயிட்டுருக்கு. திடீர்னு அவர் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபா கிட்ட அவர் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். பண்ணி இந்த நிறுவனத்தை கொண்டு வரணுங்கிறது, அவர் வந்து ஃபாரினில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுக்கிட்டே எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், மணிக்கணக்காக பேசுவோம். ஒரு நாள் திடீர்னு அவர் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ஆக்சிடெண்ட்டில் இப்போ என்கிட்ட அவர் இல்லை. அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான நிகழ்வு. இந்த நேரத்தில் வந்து அவருடைய பேரை நான் பதிவு பண்ணாமல் போயிட்டேன்னா அது மிகப்பெரிய அவருக்கு நான் இழைக்கிற ஒரு துரோகமாக ஆகிடும். இப்போ இந்த படத்தை வந்து நான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வர்றதுக்கு காரணமே அந்த நிறுவனம் தான். ஏன்னா ஒரு மனுஷன் என் கூட இருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு நிறைய செலவு பண்ணி இந்த நிறுவனத்தை உருவாக்குனார். இதை வந்து படம் எடுக்கிறதுக்கு தான் கோடிகள் தேவை, படம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்கு சில லட்சங்களே போதும். அப்போ அவர் உருவாக்கிய அந்த கம்பெனியை அப்படியே என்னால் ஸ்பாயில் பண்ணிவிட்டு விட்டுட்டு அப்படி திரும்பவும் ரோட்டில் இறங்கி எப்படி செய்கிறதுங்கிற ஒரு பெரிய ஒரு நெருக்கடியான சூழல் இருந்தது. அப்போ தான் படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பண்ணி இந்த நிறுவனத்தை நம்ம வந்து வெளியே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தோம். அதனால் உருவானது தான் தமிழ் சினிமாஸ். அவர் பேர் வந்து தியாகராஜன், கடலூர்காரரு, என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இப்போ அவர் இல்லை, இருந்தாலும் இந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு அவருடைய ஆன்மாவும் என் கூட இருக்கிறதா நான் நம்புகிறேன். அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது ரெண்டே விஷயம் தான் சார். இந்த உலகத்தில் வந்து 100 எதிரிகள் இருக்கலாம் சார், உண்மையாக ஒரு நண்பன் இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம். அதுதான் நட்புக்கு இலக்கணம், நட்புக்கு உதாரணம். அப்போது இந்த சூழ்நிலையில் என் கூட இருந்து இதை எடுக்கிறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்தது ஒரு நட்பு தான். இந்த உலகத்தில் ரெண்டே விஷயங்கள் தான் ரொம்ப அழகானது. இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு அந்த 2 விஷயம் தான். என்னென்னா, ஒன்று காதல், இன்னொன்று நட்பு. இந்த ரெண்டுமே மனிதர்களிடத்தில் இல்லைன்னு சொன்னால் டெஃபினட்டாக உலகம் வந்து வேறு ரூபத்துக்கு போயிருக்கும். அப்படி நான் ரொம்ப நேசிக்கிற என்னுடைய நட்பு வட்டங்கள் இங்கே இருக்கிறதுல நிறைய பேர் வந்து எனக்கு யாருமே தெரியாது. என் சொந்தக்காரங்க யாருமே இங்கே கிடையாது. எல்லாமே ஒன்று தம்பிகளாக இருப்பாங்க, இல்லை அண்ணன்களாக இருப்பாங்க, இல்லை நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க தான் இப்போ என் கூட இருக்காங்க, இல்லை என்னுடைய வெல்விஷராக இருப்பாங்க. என்னுடைய சர்க்கிள்னு பிளட் சர்க்கிள்னு இங்கே யாருமே கிடையாது. ஆனாலும் இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும், இப்படி ஒரு படத்தை எடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதுக்கப்புறம் நானும் என்னுடைய நண்பர் சிவானி செந்திலும் தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் இங்கே இந்த ஏரியாவில் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக படம் பார்க்குறோம். படம் பார்த்துட்டு இப்போ நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல. ஏன்னா நிறைய சமயம் வந்து நம்ம மற்ற மொழிகள் படம் ஓடுது, நம்ம படம் ஓடலை அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம். அதில் நியாயம் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்த்த படங்களில் அதில் அந்த நியாயம் இல்லை. நிறைய படம் பார்த்தோம்.
அப்போது கிட்டத்தட்ட அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் என்னுடைய நண்பர் அருண் ஒரு முறை வந்து எங்களை சந்தித்து இந்த படத்தை என்கிட்ட காமிச்சார். பார்த்த மாத்திரத்தில் இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள், இது உண்மையை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து படம் பார்க்குறங்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்ப்ரெட் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் ஒரு நல்ல படம் எடுக்கணுங்கிறதுல மட்டும் நாங்கள் தெளிவாக இருந்தோம். அப்படி ஒரு தேடுதலில், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார் இல்லைனாலும் எல்லா படங்களும் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தோட படம் எங்களுக்கு கிடச்சிது. இதை லட்டு மாதிரி அப்படியே தூக்கிட்டு அழகாக கொண்டு வந்து ஸ்டேஜில் நிறுத்திட்டோம். இதுக்கு மேலே ஒன்றும் பேசுகிறதுக்கு இல்லை. இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம் என்பதால் தான் எங்களுக்கும் ஒரு என்ட்ரி வந்து ஒரு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதால தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம். இது முழுக்க முழுக்க இந்த பத்திரிகை துறை நண்பர்களும் மீடியா நண்பர்களும் அதை மீறி நம்ம கூட இருக்கிற வெல் விஷஸ் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி இதை ஒரு சக்ஸஸ் படமாக மாற்றணும். ஒன்றுமே இல்லை சார், நல்ல படம் எடுத்தால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையும் ஓடுது. ஒன்று. ரெண்டாவது, பல ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, படம் எடுக்கும்போதே ட்ரை ஆகிடுறதால விளம்பரத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கொஞ்சம் விளம்பரத்துலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பிளானிங் இருந்தால் கண்டிப்பாக சினிமாவை தவிர வேறு நல்ல தொழில் இல்லைன்னு சொல்ல முடியாது. சினிமாவும் ஒரு நல்ல சிறந்த தொழில் தான். அதில் நம்ம ஒரு நல்ல லாபத்தையோ ஒரு நல்ல இடத்தையோ அடையலாம். அதுக்கு வந்து குறைந்தபட்ச நேர்மையும் ஒரு நல்ல சிந்தனைகளும், நம்ம எங்கேயுமே நிறை குறைகள் இருக்க தான் செய்யும். நாம் என்னத்தை பண்ணணும்னா, நிறைகள் அதிகமாகவும் குறைகளை கம்மியாகவும் இருந்தால் அது சக்ஸஸ் ஈஸியாக வந்துடும். இப்போ நிறைய பேர்கிட்ட வந்து அது அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பர்சனலாக சுய விமர்சனம் பண்ணிக்கிட்டு சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இதுதான் இப்போ நான் சொல்ல விரும்பினது. ஏதாவது தவறாக பேசியிருந்தா ஐ எம் ரியலி வெரி சாரி. என்னென்னா, படம் நல்லா வந்திருக்கு, இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.